நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த சாப்டர் செகண்டில் உள்ள ஸ்டோரியோட கண்டினியூட்டி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள். த வேர்ல்டு உமன்ஸ் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் இன் பென்சில்வேனியான்றது யூஎஸ்ஏ அமெரிக்காவில் உள்ள ஒரு இடம். அங்கே உலக பெண்கள் குத்துச்சண்டை போட்டி நடக்கிறது. ரைட்டா? வேர்ல்டுன்னா உலக அளவில் உமன்ஸ் பெண்களின் பாக்ஸின குத்துச்சண்டை போட்டி சாம்பியன்ஷிப், அதாவது போட்டியில் உள்ள ஜெயிச்சு வர்றவங்களோட போட்டி. பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்ஸ் இன் பென்சில்வேனியாவில் நடக்கிறது. அது எங்கே இருக்குது? யூஎஸ்ஏல இருக்கிறது. இன் நவம்பர் மாதம் நடக்கிறது. நவம்பர் டு டிசம்பர் 2001 வருடம் நவம்பர்லேருந்து டிசம்பருக்குள்ளே யூஎஸ்ஏல உள்ள பென்சில்வேனியாவில் என்ற இடத்துல உலக பெண்கள் குத்துச்சண்டை போட்டி நடக்கிறது. ரைட்டா? இப்போது இந்த பெண் சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, மை ஃபாதர், எங்கள் அப்பா மேனேஜ்டு டு கலெக்ட் ஓன்லி ₹2000 ஃபார் மை ட்ரிப். அப்படின்னா எங்கள் அப்பாவால் ₹2000 தான் இந்த அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறான் இந்த பெண். மேரி கேம் தான் குத்துச்சண்டை போட்டிக்கு மணிப்பூர்லேருந்து இந்தியா சார்பாக போகிறாங்க. ரைட்டா? கலந்துக்கிறதுக்காண்டி அமெரிக்காவுக்கு போகிறாங்க. அவங்க அப்பா வந்து ரொம்ப விவசாயி, கூலி தொழிலாளி. அதனால் ₹2000 தான் கொடுக்க முடிஞ்சிச்சு. மை ஃபாதர், எங்கள் அப்பா, எங்கள் தகப்பனார் மேனேஜ்டுன்னு சொன்னால் முடிந்தது. இது என்னவால் முடிந்தது? டு கலெக்ட்னு சேகரிக்க முடிந்தது. ஓன்லி ₹2000 ஃபார் மை ட்ரிப். அப்போ ₹2000 தான் என்னோடய பயணத்துக்கு, அமெரிக்கா போகிற பயணத்துக்கு கொடுக்க முடிந்தது. I was both upset and very worried because I had heard of how expensive things were in America அப்படின்றான். அதாவது I was both upset அப்படின்றான். அதாவது நான் அப்செட்டாக இருந்தேன், அதை கவலையாக இருந்தேன். ரைட்டா? worriedனா கவலை. ரைட்டா? அதை வருத்தம், அப்செட்னா வருத்தம். நான் I was போத்னா ரெண்டுமே இருந்துச்சு. என்னது? அப்செட்னா வருத்தம் மற்றும் வெரி worried கவலையாகவும் இருந்தேன். அதாவது நான் வருத்தமாகவும் மற்றும் கவலையாகவும் இருந்தேன். ஏனென்றால் பிகாஸ், ஆகவே ஐ ஹேட் ஹியர்ட் நான் கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்டேன்? ஆஃப் ஹவு எக்ஸ்பென்ஸ் திங்ஸ் வேர் இன் அமெரிக்கா. ஹவு எக்ஸ்பென்ஸ்னா அதிகமான விலை. ஹவு எக்ஸ்பென்சிவ்னா அதிகமான திங்ஸ், பொருட்களின் விலைகள், செலவுகள் எல்லாமே அதிகமாக இருக்கும் அமெரிக்காவில்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஐ டிட் ஹியர்ட் ஆஃப் ஹவு எக்ஸ்பென்சிவ் திங்ஸ் அப்படின்னா பொருட்களின் விலைகள் அதிகமாக இருக்கும். எக்ஸ்பென்சிவ் அதிகமாக இருக்கும். வேர் இன் அமெரிக்காவில் அதிகமாக இருக்கும் என்பதை கேள்விப்பட்டு நான் வருத்தமாகவும் கவலையாகவும் இருந்தேன். பட் தெர் வாஸ் நத்திங் மை பேரண்ட்ஸ் அப்படின்னா எங்கள் அப்பாவால் ஒன்றுமே முடியல. பட் ஆனால் என் பெற்றோரால் அல்லது என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. ரூபாயை கலெக்ட் பண்ண முடியல. பட் தெர் வாஸ் நத்திங் அங்கே ஒன்றும் செய்ய முடியல. யாரால்? மை பேரண்ட்ஸ், எங்கள் தகப்பனார்களால் ஒன்றும் செய்ய முடியல. அல்லது ஐ குட் டூ, அது என்னாலே முடியல. ஐ குட் டூ, அதாவது அங்கே நத்திங்கிறது ரெண்டுக்கும் பொருந்தும். எங்கள் பேரண்ட்ஸாலேயும் முடியல, என்னாலே முடியல. ஐ குட் டூன்னா என்னால் முடியும். ஆனால் நத்திங்கிற வேறு முன்னால் போட்டுருக்காங்களா, அது வந்து இதுக்கும் பொருந்தும். ரைட்டா? ரெண்டுக்கும் பொருந்தும். ரைட்டா? நெக்ஸ்ட்டு, ஆனால் என் பெற்றோரோ அல்லது நானோ எதுவும் செய்ய முடியவில்லை. நெக்ஸ்ட்டு, ஐ ஸ்போக் டு ஆன்லர்ன்ற ஒரு நபர்கிட்ட நான் பேசினேன். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட், அவன் வந்து என் நண்பன், என்னோட ஒரு நண்பனாக இருந்தான். அதனால் அவங்ககிட்ட பேசினேன் இதை பற்றி. ஐ ஸ்போக்னா நான் பேசினேன். டு ஆன்லர்ன்ற ஒரு பேர், ஒரு பையனோட பேர். அவங்ககிட்ட பேசினேன். அவன் யாருன்னா என்னோட நண்பனாக இருந்தான். எபவுட் மை ப்ராப்ளம், என் ப்ராப்ளத்தை பற்றி என் நண்பனாகிய ஆன்லர்கிட்ட பேசினேன் ப்ராப்ளம். சரி, நெக்ஸ்ட்டு, ஹீ இன்வைட்டட் எ ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எல்டர்ஸ். ஹீ இன்வைட்டட்னா அவன், அதாவது வரவழைத்தான். யாரை? எ ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ், சில மாணவர்களையும், அண்ட் எல்டர்ஸ், சில முதியோர்களையும் அவன், என் ஃப்ரெண்டு இந்த ஆன்லர் இருக்கானே, அவன் வரவழைத்தான். ஹீ இன்வைட்டட்னா வரவழைத்தான். எ ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ், சில மாணவர்களையும் மற்றும் முதியோர்களையும் வரவழைத்தான். ஹூ வென்ட் டு மீட் த 2 மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் அப்படின்னா நாங்கள் எல்லாம், ஹூன்னா அவர்கள், வென்ட் டு மீட் 2 பார்லிமெண்ட் மெம்பர்ஸ், 2 மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட், அதாவது பார்லிமெண்ட்டில் ஜெயிச்சிருக்காங்களா எம்பின்னு சொல்கிறோம், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அப்போ அவங்கள 2 பார்லிமெண்ட் மெம்பர்களை மீட் பண்ண போனோம். அண்ட் சீக் தெர் ஹெல்ப், அங்கே போய் அவர்கிட்ட உதவி கேட்டோம். சீக்குன்னு கேட்டோம். எதை கேட்டோம்? தெர் ஹெல்ப், அவர்களின் உதவிகளை கேட்டோம். நானும் அந்த பசங்களும் சேர்ந்து, அந்த முதியோர்களும் சேர்ந்து, ஹூ வென்ட் டு மீட், அவங்களோட, ஹூனா அந்த எல்டர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட வென்ட்டுன்னு சென்றோம். டு மீட் த 2 மெம்பர்ஸ், டு மீட்னு சந்திக்க.
யாரை சந்திக்க? 2 பார்லிமெண்ட் மெம்பர்களை சந்திக்க போனோம். அவர்கள்ட்ட உதவி கேட்டோம். நெக்ஸ்ட்டு 2 MPs denoted 5,000 and 3,000. இந்த 2 எம்பிகளும் 5,000 மற்றும் 3,000 கொடுத்தார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு எம்பி 5,000 இன்னொரு எம்பி 3,000 கொடுத்தா அர்த்தம். 2 MP, அப்போ 2 எம்பிகளும் டினோட்டட்னா வழங்கினார்கள், அன்பளிப்பு நன்கொடை கொடுத்தார்கள். டினோட்டட்னா நன்கொடை, வழங்கினார்கள், அன்பளிப்புன்னு சொல்லலாம். நன்கொடை கொடுத்தார்கள். எப்படி? 5,000 மற்றும் 3,000. அப்போ ஒரு எம்பி 5,000 இன்னொரு எம்பி 3,000 கொடுத்துருக்கோம். ரெஸ்பெக்டிவ்லினா அதன் முறையாக 5,000 மற்றும் 3,000 முறையாக 2 எம்பிக்களும் வழங்கினார்கள் அப்படின்றான். அப்போ ஒருத்தன் 5,000 இன்னொருத்தர் 3,000. அண்ட் ஐ சடன்லி ஹேட் rupees 10,000 இன் மை ஹேண்ட். என்கிட்ட உடனே என் கையில் 10,000 வந்துருச்சு. ஏன்னா ஒரு எம்பி 5,000 இன்னொரு எம்பி 3,000 8,000, எங்கள் அப்பா ஒரு 2,000. அப்போ 10,000 கையில் உடனடியாக வந்து விட்டது. ஐ சடன்லினா உடனடியாக, ஹேட் வைத்திருந்தேன், rupees 10,000 இன் மை ஹேண்ட், என் கையில் 10,000 இருந்தது அப்படின்றான். வித் திஸ் பிரின்சிலி சம் அப்படின்றான். அதை இந்த பெரிய தொகையோட, பிரின்சில்னா பெரிய, இந்த இடத்துல பெரிய தொகை, வித் திஸ் பிரின்சிலி சம் அப்படின்னா இந்த வித் திஸ் பிரின்சிலி சம்னா இந்த பெரிய தொகையோட, அண்ட் எ லிட்டில் மோர் மேலும் சிறிதளவு பணம், லிட்டில் மோர்னா இன்னும் சிறிதளவு, மோர் that had been collected from people, மக்கள் இடத்துலேருந்து வசூல் செய்தோம். இன்னும் இந்த தொகை என்கிட்ட இந்த ஒரு பெரிய தொகை இருந்தது. அது போக மேலும் a little more, இன்னும் சிறிதளவு, that had been collected, அவைகள் கலெக்ஷன் செய்யப்பட்டது. கலெக்ஷனாக வசூலிக்கப்பட்டது. from the people, மக்கள் இடத்துலேருந்து வசூலிக்கப்பட்டது எனக்காக வேண்டியன்றான். ஐ லெஃப்ட் ஃபார் த US, நான் அமெரிக்காவுக்கு சென்றேன். ஐ வாஸ் ரிலீவ்டு டு ஹேவ் மணி இன் மை பாக்கெட்ஸ் அப்படின்றான். அப்போது என்னோடய பாக்கெட்டில் பைசா இருந்ததுனால் ஐ வாஸ் ரிலீவ்டுனா நிம்மதி அடைந்தேன். ஐ வாஸ் ரிலீவ்டுனா நான் நிம்மதி அடைந்தேன். எதற்கு? டு ஹேவ் மணி இன் மை பாக்கெட். அப்போ என் பாக்கெட்டில் பைசா இருந்ததுனால நான் நிம்மதி அடைந்தேன், நிம்மதியாக இருந்தேன் அர்த்தம். ரைட்டா? ரிலீவ்டுனா நிம்மதி அடைந்தேன். அண்டு நோ, அதாவது அறிந்தேன், தேட் ஐ குட் நாட் கம் பேக் எம்டி. அப்போ நான் காலியாக வர முடியாது என்பதை நான் உணர்ந்தேன். நோனா நியூன்னு சொன்னால் என்னது? ஐ நியூ தேட் ஐ குட் நாட் கம் பேக் எம்டி. அப்படின்னா நான் இப்போது நிம்மதி அடைந்தேன், கையில் 10,000 ரூபா இருக்குது, நிம்மதியாக இருக்கேன். அண்ட் நியூ தேட் ஐ குட் நாட் கம் பேக் எம்டி, நான் காலியாக ஐ குட் நாட் முடியாது, கம் பேக் திரும்பி வர முடியாது. ஏன்னா எம்டி காலியாக திரும்பி வர முடியாது. அப்போ அர்த்தம் என்னென்னா, ஏதாவது ஒரு ப்ரைஸ் வாங்கிட்டு தான் வரணும், இந்த போட்டியில் போய் நான் ஜெயிச்சு தான் வரணும், காலியாக வரக்கூடாது என்பதை நான் அறிந்தேன். அடுத்து என்ன? ஹேண்டட் ஆஃப்டர் ஆல் த எஃபோர்ட்ஸ் தட் பீப்புள் ஹேட் மேட் ஆன் மை பிஹேவ் அப்படின்றான். அப்போ என்ன சொல்கிறான்னு நல்லா கவனிங்க. ஹேண்டட், அப்போ அது என்ன சொல்கிறான்னு சொன்னால், எனக்கு தெரியும், ரைட்டா, தட் ஆல் த எஃபோர்ட்ஸ், எல்லா முயற்சிகளும் மக்கள் செய்தார்கள். தட் ஆல் த எஃபோர்ட்ஸ்னால் எல்லா முயற்சிகளும், தட் பீப்புள் மக்கள் செய்த எல்லா முயற்சிகளும், ஹேட் மேட் ஆன் மை பிஹேவ் அப்படின்னா எனக்கு சார்ந்ததாக, ஹேட் மேட்னா எனக்கு சார்ந்ததாக, ஆல் த எஃபோர்ட்ஸ் எல்லா முயற்சிகளும், தட் பீப்புள் மக்கள் செய்ததை நான் கவனித்தேன் அப்படின்னு சொல்கிறான். ரைட்டா? அதான் என்று எனக்கு தெரியும்ன்றான். அதாவது நல்லா பார்த்துக்கோங்க, முயற்சிகளுக்கு பிறகு நான் வெறுங்கையுடன் திரும்பி வர முடியாது என்று எனக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு பென்சில்வேனியா வாஸ் கோல்ட் அண்ட் பியூட்டிஃபுல். அந்த பென்சில்வேனியா என்ற இடம் ரொம்ப குளிராகவும் அழகாகவும் இருந்தது அப்படின்ட்டான். ரைட்டா? பென்சில்வேனியாவில் போட்டி நடக்க போகுது, அது குளிராகவும் அழகாகவும் இருந்தது. இட் வாஸ் ஸ்னோவிங், அப்போ அங்கே பனி விழுந்து கொண்டே இருந்தது. இருந்தது எப்படி? பனி பெய்து கொண்டு இருந்தது. வி வேர் கன்ஃபைன்டு டு த ஸ்போர்ட்ஸ் அரீனா. கன்ஃபைன்டுனா அதாவது அடைக்கப்பட்டிருந்தது, அதாவது ஒரு ஏரியாவில் வச்சுருவாங்க, அதுக்கடுத்து நீ வெளியில் போக முடியாது. ஏன்னு சொன்னால் உன்னை செக் பண்ணணும். வி வேர் கன்ஃபைன்டு டு த ஸ்போர்ட்ஸ் அரீனா அப்படின்றான். ஸ்போர்ட்ஸ் அரீனா விளையாட்டு அரங்கம். அரீனான்னு என்னது? அரங்கம்னு அர்த்தம். அதை விளையாட்டு அரங்கத்துக்குள் நாங்கள் மூடப்பட்டிருந்தோம். கன்ஃபைன்னா மூடப்பட்டிருந்தோம், அதற்குள் அடைக்கப்பட்டிருந்தோம். வி வேர் கன்ஃபைன்னா அடைக்கப்பட்டிருந்தோம். எங்கே? டு த ஸ்போர்ட்ஸ் அரீனா. ஸ்போர்ட்ஸ் அரீனானா விளையாட்டு அரங்கத்திற்கு உள்ளாக அடைக்கப்பட்டிருந்தோம். பட் ஆனால் வாட் லிட்டில் ஐ சா வாஸ் ப்ளீஸிங் டு த ஐ அப்படின்றான். ஆனால் என்னென்னா, பட் வாட் லிட்டில் நான் பார்த்தேன், சிறிதளவு பார்த்தேன், ஐ சா வாஸ் ப்ளீஸிங் டு ஐ அப்படின்றான். எல்லோரும் நான் கண்களுக்கு ஒரு விருந்தளிக்கிறது மாதிரி ஒன்றை பார்த்தேன், சிறிதளவு பார்த்தேன்றான். பட் வாட் லிட்டில் நான் சிறிதளவு
நான் பார்த்தேன் வாஸ் என்னவென்னா ப்ளீஸிங் டு த ஐ கண்களுக்கு விருந்தளிக்கிற மாதிரி, அதை கண்களுக்கு இனிமையாக இருக்கிறது மாதிரி உன்னை பார்த்தேன் அப்படின்றான். ரைட்டா, அது என்னன்னு பார்ப்போம். த பீப்புள் வேர் எனார்மஸ்லி நைஸ் டூ அப்படின்றான். மக்கள் அங்கே அந்த அரங்கத்தில் உள்ள மக்கள் எனது மிகவும் அன்பாக இருந்தனர். அதாவது எனார்மஸ்ல மிகவும், ரைட்டா, அதிகமாக, மிகவும்னு அர்த்தம். நைஸ்னால் அன்பாக, டூ அன்பாகவும் கூட இருந்தார்கள். ரைட்டா, த பீப்புள் வேர் எனார்மஸ்லி நைஸ் டூ மக்கள் மிகவும் அன்பாக கூட இருந்தார்கள் என்று பொருள். ரைட்டா, நெக்ஸ்ட் இட் வாஸ் த ஃபஸ்ட் டைம் இன் மை லைஃப் அப்படின்ட்டா. என் வாழ்க்கையில் இதுதான் முதல் தடவை, முதல் நடக்க போகிறது அப்படின்ட்டா. தேட் ஐ ஹேட் ட்ராவல்டு ஸோ ஃபார், இவ்வளோ தூரம் நான் வந்தது இதுதான் என் வாழ்க்கையில் முத டைம். ஐ ஹேட் ட்ராவல்டு பயணம் செய்தது, சோஃபார்னு இவ்வளவு தூரம் பயணம் செய்தது என்ற வாழ்க்கையில் இதுதான் முதல் முறை. நெக்ஸ்ட் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்வேர்ட் டு சீக்கிங் வாட் அமெரிக்கா வாஸ் ஆல் எபவுட் அப்படின்னா. நான் லுக்கிங் ஃபார்வேர்டுனா ஆர்வமாக இருக்கிறது. ரைட்டா, லுக்குன்னா பார்க்குறது, ஃபார்வேர்டுனா முன்னாடி பார்க்குறது. ஆனால் இரண்டையும் சேர்த்து போடும்போது லுக்கிங் ஃபார்வேர்டுனா ஆர்வமாக இருத்தல் அப்படின்னு அர்த்தம். ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்வேர்டுனா நான் ஆர்வமாக இருந்தேன். எதற்காக வேண்டிய டு சீயிங் வாட் அமெரிக்கா வாஸ் ஆல் அபவுட், அமெரிக்காவை சீயிங்னா பார்ப்பதற்கு ஆர்வமாக இருந்தேன். வாட் அமெரிக்கா வாஸ் ஆல் அபவுட், அமெரிக்கா எப்படி இருக்கும், அமெரிக்கா வாஸ் ஆல் அபவுட் எப்படி இருக்கும், ஆல் அபவுட்னா எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு ஆவலாக இருந்தேன். பட் ஆனால் சின்ஸ் வி வேர் லேட், ஆனால் நாங்கள் வந்ததே லேட்டு. சின்ஸ் வி வேர் லாஸ்ட் டீம், அதாவது வந்ததே லேட்டில் சின்ஸ் வி வேர் லாஸ்ட் டீம் டு அரைவ், நாங்கள் இங்கே சேர்ந்ததே கடைசி டீம், சேர்ந்த டீமில் கடைசி டீம் நாங்கள் தான். இந்த குத்துச்சண்டை போட்டிக்கு எல்லா டீமும் வந்துட்டாங்க அமெரிக்காவுக்கு, ஆனால் நாங்கள் தான் கடைசியாக வந்தோம்ன்றான். பட் சின்ஸ் வி வேர் த லாஸ்ட் டீம் டு அரைவ்னா வந்து சேர்றது எங்கே அமெரிக்காவுக்கு. அதை நாங்கள் இருந்தோம், த லாஸ்ட் டீம் கடைசி டீமாக இருந்தோம், கடைசி போட்டியாளராக வந்து அமெரிக்காவை சேர்ந்தோம். வி வென்ட் ஸ்ட்ரெயிட் டு த ஸ்போர்ட்டிங் அரேனா ஃப்ரம் த ஏர்போர்ட், நாங்கள் நேரடியாகவே அதாவது ஸ்போர்ட்டிங் ஏரியாவுக்கு சென்று விட்டோம். விளையாட்டு அரங்கத்திற்கு சென்று விட்டோம். எங்கேருந்து? ஃப்ரம் த ஏர்போர்ட்லேருந்து நேரடியாக விளையாட்டு அரங்கத்திற்கு சென்று விட்டோம். நெக்ஸ்ட்டு த அதர் டீம்ஸ் ஹேட் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் தர் வெயிட் இன் அப்படின்னா, நாங்கள் போகும்போது அதான் சொல்லாமல் சொல்கிறோம். த அதர் டீம்ஸ் மற்ற டீம்கள், இவங்கள மாதிரி சண்டைக்கு வந்த பல டீம்கள் இருப்பாங்க இல்லையா, அதான் சொல்கிறேன். அதர் டீம்ஸ் அந்த மற்ற குழுக்கள் குழுக்கள் ஹேட் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் தர் வெயிட் இன் அப்படின்னா அவங்களோட எடையை சரிபார்த்து முடித்து விட்டார்கள். ஆல்ரெடினா செஞ்சிட்டாங்க, கம்ப்ளீட்டாக முடித்து விட்டார்கள். எதை? தர் வெயிட் இன், அங்கே சண்டைக்கு போகும்போது வெயிட்டை பார்க்கணும், பிளட் செக் பண்ணுவாங்க, எல்லா பரிசோதனையும் பண்ணுவாங்க. த அதர் டீம்னா மற்ற குழுக்கள் ஹேட் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட், அவர் முடித்து வைத்திருந்தார்கள். எதை? தர் வெயிட் இன், அவங்களோட எடையை சரிபார்த்து முடித்து வைத்திருந்தார்கள். விச் இஸ் கம்பல்சரி ஃபார் ஆல் பிளேயர், இது வந்து கட்டாயமான ஒன்று. விச் இஸ் கம்பல்சரினா கட்டாயமான ஒன்று. எதற்கு? ஃபார் ஆல் பிளேயர்ஸ், எல்லா பிளேயர்களுக்கும், வீரர்களுக்கும். ரைட்டா, பிளேயர்னா வீரர்களுக்கும், குத்துச்சண்டையில் இப்போ இருக்கக்கூடிய வீரர்களுக்கு எடை பார்ப்பது ஒரு முக்கியமான ஒன்று என்றான். நெக்ஸ்ட் ஐ வாஸ் டயர்ட் அண்ட் சஃபரிங் ஃப்ரம் ஜெட் லேக் அப்படின்னா நான் களைப்பாக இருந்தேன். அண்டு சஃபரிங்னா கஷ்டப்பட்டேன். ரைட்டா, சஃபரிங்னா கஷ்டப்பட்டேன், அவதிப்பட்டேன், கஷ்டப்பட்டேன். எதற்காக வேண்டிய? ஃப்ரம் ஜெட் லேக். அப்போ ஜெட் லேக்னு என்னதுன்னா விமான பயணத்தின் போது ஏற்படக்கூடிய கால மாற்றங்கள்னால ஒரு மனுஷனுக்கு வந்து யாராக இருந்தாலும் இருக்கும். அதாவது ஜெட் லேக்னு சொன்னால் விமான பயணம் செய்யும்போது ஏற்படும் கால மாற்றங்கள் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் காலையிலேருந்து இங்கே உட்காடுறீங்கன்னா அமெரிக்காவுக்கு போய் சேரும்போது காலை நேரம் தான். இப்போ மார்னிங் இங்கே உட்காடுறீங்கன்னா யூஎஸ்ஏ போய் சேர்றீங்கன்னா அது காலையிலே போய் சேருவீங்க. அது எப்படி முடியும் அப்படின்னு பார்த்தா அதுதான் இயற்கை. ரைட்டா, அந்த விமான பயணத்தின் போது ஏற்படும் களைப்புக்கு பேர் தான் ஜெட் லேக்னு சொல்லுவாங்க. ரைட்டா, அப்போ ஜெட் லேக் அப்படின்னு சொல்கிறேன். ஐ வாஸ் டயர்ட்னா நான் களைப்பாகவும், மற்றும் சஃபரிங்னா அவதிப்பட்டேன். எதுலேருந்து? ஃப்ரம் ஜெட் லேக்னா விமான பயணத்தின் போது அவதிப்பட்டேன். விமானம் நல்லா தான் இருக்கும், ஏசியே, ஆனால் கால மாற்றங்கள் ஆகும், அதனால் கொஞ்சம் உடல் சரியில்லாமல் போகும். இட் ஹேஸ் பீன் மார்னிங், அப்போ இது காலையில். இட் ஹேட் பீன் மார்னிங் வென் ஐ லெஃப்ட், நான் இந்தியா விட்டு கிளம்பும்போது காலை நேரம். இட் ஹேட் பீன் மார்னிங், இது
காலை நேரமாக இருந்தது. when I left நான் கிளம்பும்போது காலை நேரமாக இருந்தது. and here it was morning again. அப்போ and hereனா இங்கே அமெரிக்காவில், and here it இங்கே was morning again, இங்கேயும் திரும்பி காலையில் தான் இருக்குது. நான் கிளம்பும்போது காலையில், அண்ட் இந்த அமெரிக்காவில் நான் வந்து சேர்றேன் இதுவும் காலையில். அப்போ நான் here it was morning again. அப்போ இங்கே யூஎஸ்ஏலையும் காலை நேரமாக தான் இருக்கிறது என்கிறான். ரைட்டா. நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் வெய்யிங் இன் அப்படின்னா எடை பார்த்த பின்பு ஐ ஃபவுண்ட் அவுட் தேட் ஐ டிட் நாட் ஹேவ் எனி மேட்ச் தட் டே. அப்போ எனக்கு எடை பார்த்துட்டாங்க, ஆனால் அன்னைக்கு எனக்கு எந்த போட்டியும் இல்லை. ஐ டிட் நாட் ஹேவ் அதாவது ஆஃப்டர் வெய்யிங் இன் அப்படின்னா எடை பார்த்த பின்பு, என்ன எடையை பார்த்த பின்பு ஐ ஃபவுண்ட் தேட் நான் கண்டுபிடித்தேன், நான் பார்த்தேன் தேட் என்னவென்றால் ஐ டிட் நாட் ஹேவ் எனி மேட்ச் தேட் டே. அந்த நாளில் வந்து எனக்கு எந்த விதமான போட்டியும் இல்லை என்பதை நான் அறிந்தேன். ஃபவுண்ட் தேட்னு அறிந்தேன்னு வச்சுக்கோங்க. ரைட்டா. நெக்ஸ்ட்டு ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் அப்படின்றான். ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட்னா நான் ஒரு அதிர்ஷ்டசாலி. ஃபார்ச்சுனேட்னா அதிர்ஷ்டசாலின்னு சொல்கிறோம்ல. ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் நான் ஒரு அதிர்ஷ்டசாலி. பட் சம் ஆஃப் த டீம் மேட்ச் வேர் நாட் ஸோ லக்கி. அப்போ என் கூட வந்த குழுக்கள், சில குழுக்கள் வேர் நாட் ஸோ லக்கி, அவங்க வந்து அதிர்ஷ்டசாலிகள் அல்ல அப்படின்ட்டான். ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் நான் வந்து அதிர்ஷ்டசாலி, ஆனால் பட் சம் ஆஃப் த டீம் மேட்ஸ் அதாவது என் கூட வந்த குழுக்கள் ஒரு 5-6 பேர் போயிருப்பாங்க. அதை குழுவில் வந்த நபர்கள் வேர் நாட் ஸோ லக்கி, அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் அல்ல. ஐ வாஸ் ஏபிள் டு ரெஸ்ட் வெல் எனஃப் டு ஃபேஸ் மை ஆப்போனண்ட் இன் த ரவுண்ட். அப்போ ஐ வாஸ் ஏபிள் என்னால் முடிந்தது, டு ரெஸ்ட்னா ஓய்வெடுக்க முடிந்தது. எதற்கு? வெல் எனஃப் தேவைப்படும் ஓய்வு. வெல் எனஃப்னா தேவைப்படும் அளவுக்கு ஓய்வெடுக்க முடிஞ்சது. எதற்கு? டு ஃபேஸ் மை ஆப்போனண்ட் என்னோடய எதிராளியை போட்டியில் சந்திப்பதற்கு. இந்த ரவுண்டுனா போட்டியில் என்னுடைய எதிராளி, ஆப்போனண்ட்னா எதிராளியே. ஐ டு ஃபேஸ் மை ஆப்போனண்ட் இந்த ரவுண்ட் அப்படின்னா ஆப்போனண்ட்னா எதிராளியை அந்த போட்டியில் சந்திப்பதற்கு எனக்கு தேவையான ஓய்வு கிடைத்தது. விச் ஐ ஓன் கம்ஃபர்டபுளி அதனால் நான் ஜெயித்தேன். விச் அந்த போட்டியில் ஐ ஓன் கம்ஃபர்டபுள்னா ஈஸியாக வென்றேன். கம்ஃபர்டபுள்னா எளிதாக வென்றேன். அந்த போட்டியில் ஃபஸ்ட் ரவுண்ட் போட்டியில் வென்றுட்டேன். மை ஃபியர் ஆஃப் ஃபேஸிங் நியூ ஆப்போனண்ட் இஸ் குயிக்லி வேனிஸ்ட். அப்போ என்னோடய பயம் ஆஃப் ஃபேஸிங் தான் நியூ ஆப்போனண்ட் புதிய எதிராளியை எதிர்கொள்வது. புதிய எதிராளி அதை போட்டிக்கு நம்மளை சண்டை போட வரான்னா அவனை எதிர்கொள்வது. ஃபேஸிங்னா எதிர்கொள்வது, எதிராளியை எதிர்கொள்வது. ஃபேஸிங்னா எதிர்கொள்வது, நியூ ஆப்போனண்ட்னா புதிய எதிராளியை. அப்போ மை ஃபியர் எனக்கு பயமாக இருந்துச்சு முதல்ல. மை ஃபியர் ஆஃப் என்னோடய பயம் ஆஃப் ஃபேஸிங் எதிர்கொள்வது. யாரை? நியூ ஆப்போனண்ட் புதிய எதிராளியை எதிர்கொள்வது என்ற பயம், என்னோடய பயம் குயிக்லி வேனிஸ்னால் காணாமல் போய்விட்டது. முதல் ரவுண்டில் வென்றுட்டேன்ல, இன்னும் 2வது ரவுண்டில் இன்னொரு வேறு ஆள் வருவாங்க, அவங்கள வெல்லணும். 3வது ரவுண்ட்லேயும் வெல்லணும். அதான் சொல் குயிக்லி வேனிஸ், அது காணாமல் பயமே இல்லாமல் போச்சு அப்படின்றான். ஐ காம்படேட்டட் இந்த 48 kg இன் திஸ் சாம்பியன்ஷிப். அப்போ நான் போட்டியிட்டேன். எந்த பிரிவில் போட்டியிட்டேன்? 48 கிலோ வெயிட் பிரிவில் நான் போட்டியிட்டேன். ரைட்டான். இந்த போட்டியில் சாம்பியன்ஷிப்னா போட்டியில் ஐ காம்படேட்டட்னா போட்டியிட்டேன். எந்த பிரிவில்? 48 கிலோ வெயிட் உள்ள பெண்கள் பிரிவில் போட்டியிட்டேன். வெயிட் போடுவாங்க, அந்த கிலோவுக்கு தக்கனதான் போட்டியிடணும். அதுக்கு 100 கிலோ உள்ள 48 கிலோ போட்டியிடக்கூடாது. ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு ஒயில் டீம் மேட்ச் லாஸ்ட் ஒன் ஆஃப்டர் அதர். அப்படின்னா என் கூட வந்த டீமில் வந்த நபர்கள் எல்லாம் ஒருத்தனுக்கு அடுத்து ஒருத்தன் தோல்வியை தான் சந்திச்சுட்டு போனாங்க. ஒயில் அந்த நேரத்தில் டீம் மேட்ச்னால் எங்கள் குழுவில் உள்ள நபர்கள், குழுவில் உள்ள நபர்கள் லாஸ்ட்னு இழந்தார்கள். ஒன் ஆஃப்டர் அதர் அப்படின்னா ஒருத்தருக்கு அடுத்து ஒருத்தர் இழந்து கொண்டே சென்றார்கள். அப்படின்னா தோல்வியை சந்தித்து கொண்டே சென்றார்கள். ரைட்டா. ஐ வென்ட் ஆன் டு ரீச் அதான் ஃபைனல். நான் கடைசியாக ஃபைனல்னால் முடிவுக்கு இறுதிப் போட்டிக்கு தயாரானேன். இறுதிப் போட்டி வரைக்கும் நான் போயிட்டேன். மீதி எல்லாம் முதல்லையே தோற்று போயிட்டாங்க அப்படின்ட்டான். பட் நான் இறுதிப் போட்டி வரை சென்றேன். ஐ வென்ட் நான் சென்றேன். டு ரீச் த ஃபைனல்னால் இறுதிப் போட்டி வரைக்கும் சென்றேன். ஐ வாஸ் ஈவன் ஹோப்ஃபுல் ஆஃப் வின்னிங் த கோல்டு. அப்போ ஐ வாஸ் ஈவன் என்னால் ஹோப்ஃபுல் நம்பிக்கையாக இருந்தேன். எதுக்கு? ஆஃப் வின்னிங் த கோல்டு நான் என்னால் தங்கம் பெற முடியும், தங்கம் ஜெயிக்க முடியும். ஹோப்ஃபுல்னா நம்பிக்கை, தங்கத்தை வெல்ல முடியும் என்ற நம்பிக்கையில் இருந்தேன். த பாக்ஸர்ஸ் வேர் நாட் அன்பீட்டபிள் அஸ் ஐ ஹேட் ஏர்லியர் தாட். அப்படின்னா பாக்ஸர்ஸ்னால் இந்த குத்துச்சண்டை போட்டி வீரர்கள்
நாட் அன்பீட்டபுள். நாட் அன்பீட்டபுள்னா அவர் தோற்கடிக்க முடியாது என்பதை அஸ் ஐ ஹேட் ஏர்லியர் தாட், நான் முதல்ல நினச்சிட்டு இருந்தேன். அஸ் ஐ ஹேட் ஏர்லியர் தாட், நான் முன்பு நினச்சிட்டு இருந்தேன். என்ன நினச்சிருந்தேன்? இந்த குத்துச்சண்டை போட்டி வீரர்களை தோற்கடிக்க முடியாது என்று நான் முன்பு நினைத்திருந்தேன் அப்படின்னா. த பாக்ஸர்னால் குத்துச்சண்டை போட்டி வீரர்கள், அந்த பாக்ஸர்ஸ்னால் குத்துச்சண்டையில் பங்கெடுக்கும் நபர்கள் வேர் நாட் பீட்டபுள், தோற்கடிக்க முடியாது, அவர்களை தோற்கடிக்க முடியாது அப்படின்னா அஸ் ஐ ஹேட் ஏர்லியர் தாட், அப்படி நான் அஸ் நினைத்தேன். ஐ ஹேட் ஏர்லியர் தாட்னு நினைத்தேன், முன்னாடி நினச்சிருந்தேன். ஐ ஃபெல்ட் லைக் திஸ் வுட் பி த பிளேஸ், த event that would change my life அப்படின்னா ஐ ஃபெல்ட்னு நான் உணர்ந்தேன். லைக் திஸ், இதை மாதிரி உணர்ந்தேன். would be the place, இந்த இடம் மட்டும்தான். த event that would change my life அப்படின்னா இந்த சம்பவம், இங்கே நடக்க போகிற சம்பவம், இந்த போட்டி என் வாழ்க்கையை மாற்றும் என்று நான் உணர்ந்தேன் அப்படின்றான். ஐ ஃபெல்ட்னா நான் உணர்ந்தேன். லைக் திஸ்னா இது, திஸ் வுட் பி த பிளேஸ், இந்த ஒரு இடம்தான். எதற்கு உணர்ந்தேன்? த ஈவெண்ட் இங்கே நடக்கக்கூடிய ஒரு போட்டி, சம்பவம், ஆனால் இங்கே போட்டின்னு அர்த்தம். த போட்டி தட் வுட் சேஞ்ச் மை லைஃப் அப்படின்னா என்னோடய வாழ்க்கையை மாற்றும் இடமாக நான் உணர்ந்தேன். ஜெயிச்சிருவேன்னு நம்பிக்கை இருந்ததுன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு ஐ கெப்ட் டெல்லிங் அப்படின்னா நான் டெல்லிங் மை செல்ஃப், நான் என்னைத்தானே சொல்லி கொண்டேன். ரைட்டா? ஐ கெப்ட்னா வைத்திருந்தேன். அப்போ டெல்லிங்னா சொல்லிக்கொண்டு இருந்தேன். டெல்லிங் மை செல்ஃப் எனக்கு தன்னைத்தானே சொல்லி கொண்டிருந்தேன். ஐ கேன் ஃபேஸ் எனி ஒன் இன் த ரிங், அப்போ என்னால் யாரையுமே எதிர்கொள்ள முடியும். ஃபேஸ்னா எதிர்கொள்ள முடியும், எனி ஒன்னை யாரையும், ஃபேஸ்னா எதிர்கொள்ள முடியும், கேன்னா முடியும், எதிர்கொள்ள முடியும். இந்த ரிங், இந்த வளையத்தானே இந்த போட்டிக்குள்ளே, ரிங்குன்னு என்னதான் இந்த வளையம், இந்த சண்டை போட்டிக்குள்ளே என்னால் யாரையும் எதிர்கொள்ள முடியும் என்று நான் தன்னைத்தானே சொல்லிக்கொண்டேன் அப்படின்றான். சரி, நெக்ஸ்ட்டு இந்த குவார்ட்டர் ஃபைனல் ஐ டிஃபீட்டட் நாடியா ஹொக்மே ஆஃப் போலந்து பை ஆர்எஸ்சி அப்படின்னா இந்த குவார்ட்டர் ஃபைனல், இதுதான் குவார்ட்டர் ஃபைனல், செமிஃபைனல், ஃபைனல் 3 இருக்கும். அப்போ முதல்ல நடக்க போட்டி குவார்ட்டர் ஃபைனலில் முதல் போட்டியில் ஐ டிஃபீட்டட், நான் தோற்கடித்தேன். இந்த குவார்ட்டர் ஃபைனலில் முதல் போட்டி, அதாவது குவார்ட்டர் ஃபைனல், அதுக்கடுத்து செமி பாதி போட்டி, பிறகு ஃபைனல். இப்போ குவார்ட்டர் ஃபைனலில் ஜெயிச்சா தான் செமிக்கு போக முடியும், செமியில் ஜெயிச்சு தான் ஃபைனலுக்கு போக முடியும், ஃபைனலில் வின் பண்ணால் தான் தங்கம். அப்போது எல்லாருமே குவார்ட்டர் ஃபைனல் அவுட்டு. இவன் குவார்ட்டர் ஃபைனலில், இந்த குவார்ட்டர் ஃபைனல் ஐ டிஃபீட்டட் நாடியா ஹொக்மே ஆஃப் போலந்து நாடு சேர்ந்த நாடியா ஹொக்மே என்பவரை தோற்கடித்தேன். எப்படி தோற்கடித்தேன்? பை ஆர்எஸ்சினா ரெஃப்ரி ஸ்டாப்டு கண்டெஸ்ட் அப்படின்னா ரெஃப்ரி, அந்த 2 பேர் சண்டை போட்டுருக்கும், நடுவில் ரெஃப்ரி இருப்பார், அவர் ஊதிட்டு இருப்பார். எப்படின்னா ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் சொல்லிகிட்டு இருப்பார். அந்த ரெஃபரிக்கு ஒரு பவர் இருக்குது. என்ன பவர்னால், இப்போ 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ஒரு ஆள் ரொம்ப வலிமையாக இருக்கார், ஒரு ஆள் வலிமை இல்லாமல் இருக்காருன்னா அவர் செத்து போயிடுவார் என்னமோன்னு போட்டி நிப்பாட்டிட்டு அந்த வலிமையாக உள்ளவர் ஜெயிச்சிட்டாருன்னு அறிவிச்சிருவார். அப்படியே போட்டி நடந்து அதிகமான அடி வாங்கி செத்து போயிட்டா வம்பாயிருமேனு அவர் கவனிச்சிட்டே இருப்பார். இது நல்லா இல்லை, நம்ம போட்டியை நிப்பாட்டி இவரை வெற்றியாக கொடுத்துருவோம்னு சொல்லி அப்படி கொடுத்துட்டாங்க எனக்குன்னு சொல்லிட்டாப்புல. அதான் சொல்கிறேன், ஐ டிஃபீட்டட் நாடியா ஹொக்மே ஆஃப் போலந்து நாட்டை சேர்ந்த நாடியா ஹொக்மியை நான் தோற்கடித்தேன். பை எப்படி? ஆர்எஸ்சினா ரெஃப்ரி ஸ்டாப்டு கண்டெஸ்ட் அப்படின்னா ரெஃப்ரி அந்த போட்டியை நிறுத்தி விட்டார். ஏன்னா எனக்கு எதிர்த்து வர்ற பொம்பளை இறந்து போயிருமோன்னு பயந்துட்டு நிறுத்திட்டார்னு அர்த்தம். அதான் சொல்ல, இந்த ரெஃப்ரி ஸ்டாப்டு கண்டெஸ்ட் எப்போ அப்ளிகபிள்னா, இட் இஸ் அப்ளிகபிள் இஃப் த ரெஃப்ரி ஃபீல்ஸ், ரெஃப்ரி அந்த நடுநிலையாக இருக்கக்கூடியவர் உணரணும். அப்ளிகபிள் அப்போ தான் அப்ளிகபிள்னா இது இருக்கணும். ஃபீல்ஸ்னால் உணரணும். ஒன் ஆஃப் த பாக்ஸர், இந்த 2 பாக்ஸரில் ஒரு பாக்ஸர் இஸ் இன்ஃபீரியர் டு த அதர். அப்போ இன்னொரு நபர் இன்ஃபீரியர்னா ரொம்ப குறைஞ்சிருக்காரு, ஒரு பாக்ஸர் ரொம்ப குறைந்த அளவு தான் சண்டை போட முடியுது அப்படின்னு சொல்லி ரெஃப்ரி உணர்ந்தால், அண்ட் த ரிஸ்க் கெட்டிங் ஹார்ட் பேட்லி, ரிஸ்க் எடுத்து அவர் சண்டை போட்டார்னா அந்த வலிமை இல்லாதவர் அது ரொம்ப மோசமான அடி வாங்க வேண்டியது இருக்கும்ன்றதை உணர்ந்தால் அவர் அதை நிறுத்திவிட்டு அறிவித்து விடுவார். அதான் காலிறுதிப் போட்டியில் போலந்தின் நாடியா ஹொக்மியை ஆர்எஸ்சி மூலமாக வென்றேன் அப்படின்னா, ஒரு குத்துச்சண்டை வீரர் மற்றவரை விட தாழ்ந்தவர் என்றும் மோசமாக காயமடைய வாய்ப்புள்ளது என்றும் உணர்ந்தால் அதன் மூலம் தோற்கடித்தேன். அவர் ரெஃபரி அதை கேன்சல் பண்ணிவிட்டு அந்த வலிமையானவருக்கு ஜெயிச்சதாக அறிவிச்சிருவார். சரி, நெக்ஸ்ட்டு
அண்ட் இந்த செமிஃபைனல் இப்போ இதில் குவார்ட்டர் ஃபைனலில் ஜெயிச்சிட்டா, அப்போ செமிஃபைனலுக்கு போயிட்டா, அப்போ வேறு ஆள் வருவாங்க. அதேமாதிரி குவார்ட்டர் ஃபைனலில் ஜெயிச்சா இங்கே வருவாங்க. அப்போ இந்த செமிஃபைனல் ஐ டிஃபீட்டட் ஜாமியா பெஹல் ஆஃப் கனடா. கனடா நாட்டை சேர்ந்த ஜாமியா பெஹலை தோற்கடித்தேன். செமிஃபைனலில் ஜெயிச்சிட்டா. அண்ட் இந்த செமிஃபைனலில் ஐ டிஃபீட்டட்னு தோற்கடித்தேன். யாரை? ஜாமியா பெஹல் ஆஃப் கனடா. எப்படி? பை 21-9. அப்போ 21 பாயிண்ட் எனக்கும் 9 பாயிண்ட் அவளுக்கும். அப்போ அந்த ரேஷியோவில் நான் தோற்கடிச்சேன்றான். அடுத்து நெக்ஸ்ட்டு ஐ ரீச் த ஃபைனல். நான் இப்போ முன்ன ஃபைனல் தான், அங்கேயும் இன்னொருத்தர் வருவான். செமிஃபைனலில் ஜெயிச்ச ஒரு பெண்ணு வரும். இந்த பொண்ணு அங்கே போவோம். ஃபைனல் இதுதான் கடைசி. ஐ ரீச் த ஃபைனல் பட் லாஸ்ட் டு ஹாலா சகின் ஆஃப் டர்க்கி நாட்டை சார்ந்த ஹூலா சகின் என்ற பெண்மணியிடம் நான் தோற்றுவிட்டேன் ஃபைனலில். ஐ ரீச் த ஃபைனல். ஆனால் ஃபைனலுக்கு போயிட்டேன். ஐ லாஸ்ட்னா தோல்வி அடைந்தேன். யாருக்கிட்ட? டு ஹல்லா சாகின் ஆஃப் டர்க்கி நாட்டை சேர்ந்த ஹல்லா சாகின்கிட்ட 13-5 என்ற விதத்தில் தோல்வியை தழுவினேன். அந்த பொண்ணு 13 பாயிண்ட்டு, எனக்கு 5 பாயிண்ட் தான் கிடச்சிச்சு அப்படின்னு தான். எதுக்கு காரணம் சொல்கிறா பாருங்கள். த கிரேட்டஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் மீ வாஸ் மை லாஸ் ஆஃப் அப்படைட் அப்படின்ட்டான். த கிரேட்டஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ்னால் ஒரு பெரிய ஏமாற்றம், பெரிய பாதகம் எனக்கு இருந்தது. ஒரு பெரிய பாதகம் இருந்தது. தோற்றதுக்கு காரணம் சொல்கிறான் அந்த பொண்ணு. ஃபார் மீ, அது எனக்கு ஒரு பாதகமான செயல் இருந்தது. என்னவென்றால் வாஸ் மை லாஸ் ஆஃப் அப்படைட் அப்படின்னா என்னோடய பசியின்மை தான் காரணம் அப்படின்றான். பசியின்மைன்னா சாப்பிட பைசா இல்லாமல் இல்லை, அந்த உணவு இவளுக்கு பிடிக்கல. அமெரிக்காவில் உள்ள உணவு இவளுக்கு பிடிக்கல, சரியாக சாப்பிடல அந்த 2 நாளாக. அதனால தான் வெயிட் குறைஞ்சிடுச்சு. 48 கிலோ பிரிவில் இருந்தவ 2 நாளில் 2 கிலோ குறைஞ்சி 46 கிலோ ஆயிட்டான். அதான் சொல்கிறான். த கிரேட்டஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ். அப்போ ஒரு பெரிய பாதகம். டிஸ்அட்வான்டேஜ் பாதகம் அப்படின்னு என்னன்னா, ஃபார் மீ எனக்கு ஒரு பெரிய பாதகம் என்னவென்றால், இந்த தோல்வி அடைஞ்சதில் என்ன பாதகம்னா வாஸ் மை லாஸ் ஆஃப் அப்படைட்னா பசின்னா அது சாப்பிட முடியல. ரைட்டா? நெக்ஸ்ட்டு ஐ வாஸ் நாட் அக்கஸ்டம்டு டு த ஃபுட் தேர் அப்படின்றான். அதாவது அங்குள்ள உணவு எனக்கு பழக்கப்படவில்லை. ஐ வாஸ் நாட், அந்த அமெரிக்காவில் உணவு எனக்கு பழக்கமாக இல்லை. மணிப்பூருக்கார பெண்ணு, இந்தியாவில் உள்ள. ஐ வாஸ் நாட் அக்கஸ்டம்டு என்னது? அதாவது பழக்கப்படவில்லை. எதற்கு நான் பழக்கப்படலை? டு த ஃபுட் தேர். டு த ஃபுட்னா அந்த உணவுக்கு, அங்கே இருந்த உணவை உண்டு நான் பழக்கப்படவில்லை. டு த ஃபுட் தேர்னா இங்கே அமெரிக்காவில் உணவை உண்டு நான் பழக்கப்படவில்லை. ஐ வாஸ் நாட் அக்கஸ்டம்னா பழக்கப்படவில்லைன்னு அர்த்தம். ட்ரை அஸ் ஐ மைட், நான் முயற்சி செய்தேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி செய்தேன். ஐ குட் நாட் ஈட் த ஃபுட், என்னால் உணவை சாப்பிடவே முடியலை. ட்ரை அஸ் ஐ மைட், என்னால் முடிந்தளவு நான் முயற்சி செய்தேன். ஐ குட் நாட் ஈட் த ஃபுட், அந்த உணவை சாப்பிட முடியல. அண்டு ஐ ஸ்டார்டட் டு லாஸ் வெயிட் அப்படின்னா நான் எடை எனக்கு குறைய ஆரம்பித்து விட்டது. ஐ ஸ்டார்டட்னா சாப்பிடலன்னு எடை குறைஞ்சிருமில்ல, டு லாஸ் வெயிட் அப்படின்றான். நெக்ஸ்ட் ஸோ மச், ஆகவே ஸோ மச் ஸோ தேட் ஜஸ்ட் பிஃபோர் த ஃபைனல் அப்படின்னா ஸோ மச் ஸோ தேட் ஜஸ்ட் பிஃபோர் த ஃபைனல், அந்த ஃபைனல் மேட்ச் வர்றதுக்கு முன்னாடி ஐ வாஸ் ஒன்லி 46 kg. நான் 46 கிலோ தான் இருந்தேன். 48 கிலோ பிரிவில் சண்டை போடுறேன், ஆனால் 46 கிலோ தான் இருந்தேன் சாப்பிடாதனால அப்படின்றான். ஸோ மச் ஸோ தேட், ஸோ மச் வந்து அதிகளவு. ஜஸ்ட் பிஃபோர் த ஃபைனல் மேட்சுக்கு சற்று முன்னதாக. ரைட்டா? ஐ வாஸ் ஒன்லி 46 kg. This was probably what cost me my dream of winning gold. And I was very disappointed. அதாவது this was probably what cost me my dream of winning gold. My dream of winning goldனா தங்கம் பெறும் கனவு. My dream, என்னோட கனவு. My dream of winning gold, தங்கம் பெரும் கனவு, தங்கம் ஜெயிக்கும் கனவானது was probably என்னது? வாஸ் ப்ராபபிளி வாட் காஸ்ட்னா இந்த இடத்துல மீனிங் என்னது? இழக்க செய்தது. எனது நான் தங்கம் பெறும் கனவை இது இழக்க செய்தது. வாஸ் ப்ராபபிளி வாட் காஸ்ட் மீ, அதாவது எனக்கு இது இழப்பை ஏற்படுத்தியது. மை ட்ரீம் ஆஃப் வின்னிங் கோல்டு, நான் தங்கம் பெறக்கூடிய வாய்ப்பு, கனவான ஒரு வாய்ப்பை இந்த நான் சரியாக சாப்பிடாதது எனக்கு இழப்பை ஏற்படுத்தியது. இதுதான் என் தங்கம் வெல்லும் கனவை இழக்க செய்தது அப்படின்றான். வாஸ் ப்ராபபிளி வாட் காஸ்ட் மீ, இதுதான் இது விலை கொடுக்க வேண்டியிருந்தது. இது
வாட் காஸ்ட் மீனா விலை கொடுக்க வேண்டியது. எது விலை கொடுக்க வேண்டியது? நான் சாப்பிடாமல் இருந்தது. திஸ் இஸ் த ப்ராபபிளி வாட் காஸ்ட் மீ. ப்ராபபிள்னா இருக்கிறது. வாட் காஸ்ட் மீ எனக்கு விலை கொடுக்க வேண்டியிருந்தது. எதற்கு? மை ட்ரீம் ஆஃப் வின்னிங் கோல்டு. அப்போ நான் தங்கம் ஜெயிப்பதற்கு முக்கிய காரணமாக இதுதான் இருந்தது. நான் சரியாக சாப்பிடாது. அண்ட் வாஸ் வெரி டிஸப்பாயிண்டட். அப்படின்னா நான் மிகவும் ஏமாற்றம் அடைந்தேன். டிஸப்பாயிண்டட்னா ஏமாற்றம் அடைந்தேன். ஐ வென்ட் டு மை ரூம் அண்ட் கிரைட். அப்படின்னா என் ரூமில் போய் நான் அழுதேன் அப்படின்றான். நெக்ஸ்ட்டு, பட் த கோச்சஸ் வேர் கைண்ட். கோச்சஸ்னால் எனக்கு பயிற்சி கொடுத்தவர்கள், இந்த போட்டிக்கு பயிற்சி கொடுத்தவங்க ரொம்ப அன்பாக இருந்தார்கள். பட் த கோச்சஸ்னால் எனக்கு பயிற்சி கொடுத்த நபர்கள் வேர் கைண்ட் மிகவும் அன்பாக இருந்தார்கள். தே கன்சால்டு மீ அப்படின்றாப்ப என்னை அன்பாக இருந்தார்கள். அவர்கள் என்னை தேற்றினார்கள். தே கன்சால்டுனா தேற்றினார்கள். மீ அவர்கள் என்னை தேற்றினார்கள். நான் அழுதும்போது தேற்றினார்கள். அண்டு லாடேட்னு என்ன எடுத்தது? லாடேட்னு சொன்னால் என்னை பாராட்டினார்கள். லாடேட் மீ ஆன் த சில்வர் வின். நீ சில்வர் ஜெயிச்சிட்டே இல்லையா, அது போதும். அப்போ நான் 2வது செமியில் ஜெயிச்சால் சில்வர் கிடச்சிரும். அண்டு லாடேட்னு பாராட்டினார்கள். லாடேட் மீ என்னை பாராட்டினார்கள். அந்த சில்வர் வின் சில்வர் ஜெயிச்சதுனால என்னை பாராட்டினார்கள் அப்படின்றான். ஐ வாஸ் த ஒன்லி ஒன் இன் த டீம் டு கெட் எ மெடல். அப்படின்னா இங்கே இந்தியாவிலேருந்து போன டீம்லேயே நான் ஒரே ஒருத்தி தான் மெடலே வாங்கியிருக்கேன் அப்படின்னா. ஐ வாஸ் த ஒன்லி ஒன், நான் ஒரே நபர் தான். எதில்? இந்த டீம், இந்த குழுவில். எதுக்கு? டு கெட் எ மெடல். இந்த மெடல் வாங்கினதில் நான் ஒரே ஒரு ஆள் தான் சொல்கிறேன். சரி, ஓகே, இது முடிஞ்சிச்சு இல்லையா? நெக்ஸ்ட் அடுத்ததில் பார்க்கலாம்.